Hi friends, welcome back to namvazhi channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ராயல் ஃபலூடா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்சர் ஜார்ல காய்ச்சி ஆறவிட்ட பால் 1 கப் எடுத்துக்கிறேன். சர்க்கரை 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். வெனிலா ஐஸ்கிரீம் 2 ஸ்கூப் ஆட் பண்றேன். ஃப்ளேவர்க்காக கொஞ்சம் ஸ்ட்ராபெரி எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இது நம்ம சாய்ஸ். உங்ககிட்ட ரோஸ் சிரப் இருந்தா அதை கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாம் சேர்ந்து வரணும். ஜஸ்ட் ஒரு பல்ஸ் கொடுங்க. இப்போ ஃபலூடா செய்யறதுக்கு இந்த சேமியா பாயில் பண்ணி வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் சுகர், லைட்டா சால்ட் போட்டு வேக வச்சுக்கோங்க. சப்ஜா சீட்ஸ் வார்ம் வாட்டர்ல போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சிருந்தா இந்த மாதிரி அழகா வந்துடும். இதுல நிறைய மெடிசினல் வேல்யூஸ்லாம் இருக்கு. அப்புறம் இந்த ஜெல்லி வீட்லயே ஈஸியா செய்யலாம். எல்லா சூப்பர் மார்க்கெட்லயும் ஜெல்லி கிறிஸ்டல் பவுடர் கிடைக்குது. நான் இதுல ஸ்ட்ராபெரி ஜெல்லி யூஸ் பண்ணியிருக்கேன். அது லைட் பிங்க் கலர்ல இருக்கும். அதுல நீங்க கிரீன், எல்லோ, ரெட்னு கலர்ஸ் மிக்ஸ் பண்ணி கூட வச்சுக்கலாம். அது ஆப்ஷனல் தான். இதுல கிரீன் கலர் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இதுல எல்லோ கலர் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். முதல்ல ஃபலூடா செய்யறதுக்காக ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் வேக வச்ச சேமியா 2 டீஸ்பூன் முதல்ல சேர்த்துக்கிறேன். லேயர்ஸ் எந்த மாதிரி வேணாலும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அது நம்ம சாய்ஸ். அடுத்தது ஃப்ரூட் சேர்த்துக்கலாம். முதல்ல ஆப்பிள் 2 ஸ்பூன், அப்புறம் திராட்சை 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஃப்ரூட்ஸ் கூட நம்ம சாய்ஸ் தான். பனானா கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஜெல்லிஸ் ஆட் பண்ணலாம். எல்லோ கலர் ஆட் பண்ணி வச்சிருந்த ஜெல்லியை சேர்த்துக்கிறேன். அடுத்தது பிங்க் கலர் ஜெல்லியை சேர்த்துக்கிறேன். லாஸ்டா கிரீன் கலர் ஜெல்லி ஆட் பண்றேன். அப்புறம் கொஞ்சம் சேமியா சேர்த்துக்கலாம். இப்போ 3 இருந்து 4 ஸ்பூன் சப்ஜா சீட் சேர்த்துக்கிறேன். அப்புறமா நம்ம மிக்சியில் அடிச்சு வச்சிருந்த அந்த மில்க் ஷேக்கை சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு மேல 1 ஸ்கூப் வெனிலா ஐஸ்கிரீம் ஆட் பண்ணி இதை அப்படியே சர்வ் பண்ணலாம். மேலே லைட்டா ஸ்ட்ராபெரி சிரப் சேர்த்துக்கிறேன். பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். அவ்வளோதாங்க, ராயல் ஃபலூடா சூப்பரா ரெடி ஆகிடுச்சு. நீங்க வீட்லயே செஞ்சு பாருங்க, சூப்பரா இருக்கும். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம namvazhi சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.